சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய அட்சய திருதியன்று உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். குழந்தைகள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை அட்சய திருதி. அட்சய திருதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கனால வீட்டில் குழந்தைங்க எல்லாமே வீட்டில் தான் இருப்பாங்க. கட்டாயம் அந்த ஒரு விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால குழந்தைகள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பெருக்கக்கூடிய ஒரு நாள் தான் அட்சய திருதி. அட்சயம் அப்படின்னா தேயாத, வளரக்கூடிய அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கின்றது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான பலன்கள் பன்மடங்காகவே பெருகும். அதனால தான் அட்சய திருதி என்று கட்டாயம் செய்யவே கூடாத ஒரு 3 தவறுகள் இருக்கின்றது. என்னென்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சண்டையிடக்கூடாது, அசுப வார்த்தைகள் பேசக்கூடாது, ஆண்கள் மது இது போன்ற தீய பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது, நம் வீட்டில் உள்ள பொருட்களை பொன்னோ பொருளோ அல்லது பணமோ யாரிடமும் கடன் கொடுக்கக்கூடாது. நாமும் அட்சய திருதியன்று கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை விளையாட்டாக கூட அசுப வார்த்தைகள் சொல்லி திட்டக்கூடாது. அது மட்டும் இல்லை, யாருக்கும் சாபமிடக்கூடாது. நாமும் யாரிடமும் சாபம் வாங்கக்கூடாது என்பதை மட்டும் உறுதியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நாளில் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றதோ அது பன்மடங்காக பெருகும். அதனால் நல்லது செய்கிறோமோ இல்லாமல் கெட்டது செய்யாமல் அனாவசியமாக யார்ட்டையும் திட்டு வாங்காமல் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை போய் அடுத்தவங்கள்ட்ட போய் இங்கே பாருங்கள் நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரோடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த நாளில் கட்டாயம் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள், செய்ய வேண்டிய தானங்கள்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டியது ஆசீர்வாதம். நீ நல்லா இருக்கணும்பா. பெற்றவங்க வாயால் குழந்தைய எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவர்களோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த நேரங்களில் 10:49 2 மணிக்குள்ள உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பெற்றோர்கள், அதாவது தாய் தந்தையர் இருவரும் ஒன்றாக கிழக்கு பார்த்து நின்று குழந்தைய காலில் விழுவ சொல்லி அவர்களை நல்ல தீர்க்கமாக ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அவங்க தலையில் அட்சதை பூக்கள் தூவி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பெற்றவங்களோட ஆசீர்வாதம் எந்த குழந்தைக்கு நிறைவாக இருக்கும், அந்த குழந்தைகளோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள நீங்களுமே, அதாவது ஒரு குழந்தை இருக்குது, அடுத்தது ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு மூத்தோர் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கலாம். ஒரு சிலர் கேட்கலாம், எங்கள் வீட்டில் மூத்தோர்கள் இல்லை, சொந்தக்காரவங்க வீட்டில் போய் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சொந்தக்காரவங்களை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னாடி நம்மளையே குறை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு சொந்தக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா அவங்களோட மனது எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஒரு உண்மையான அன்போடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் பலன் அட்சய திருதி அதுமா பன்மடங்காக பெருகி உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த அட்சய திருதி நாளில் உங்களுக்கு செல்வம் சேரணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டி லக்ஷ்மி தாயாரை மனதார வழிபாடு செய்யுங்க. ஒரு சில கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மாதவிடாய் காலங்கள் வந்திருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் மாதவிடாய் காலங்கள் இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு தாராளமாக ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்கள் பூஜை அறைக்கு மட்டும்தான் உங்களால் செல்ல முடியாது. உங்கள் குலதெய்வத்தின் நாமங்களை 108 முறை உச்சரிக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்க கையாலேயே ஒரு தீபமாவது புது மண் விளக்கு ஏற்றுங்கள் குலதெய்வத்தை வேண்டி. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி உங்கள் குழந்தைங்க கையால் உங்கள் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்துங்கள். லக்ஷ்மி தாயாரை மனதார நினைத்து கொண்டு 108 போற்றிகளும் நீங்கள் சொல்லி தாராளமாக வழிபாடு செய்யலாம். இதை நீங்கள் செய்தாலே போதும். இந்த அட்சய திருதி உங்களுக்கு பன்மடங்காக ஆசீர்வாதத்தையும் நல்ல விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த ஆசீர்வாதமும் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடப்பதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தாலே நாம் ரொம்பவே நல்லா இருப்போம்.
இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரு? அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.